ஒரு மகிழ்ச்சியான பயணம் எதிர்பாராத தருணத்துல இப்படி ஒரு துயரமான செய்தியாக மாறும்னு அங்க இருந்த யாருமே நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. வியட்நாம் நாட்டில் இருக்கிற பூக் வாக் தீவு பகுதியில் இந்திய பயணிகள் சென்ற சுற்றுலா படகு கவிழ்ந்த செய்தி ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி இருக்கு. துரதிருஷ்டவசமாக இந்த விபத்தில் 15 பேர் தங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க இது வரைக்கும். இதில் இன்னும் மனதை வருத்தமடையக்கூடிய செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உயிரிழந்தவங்களில் 10 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம தமிழர்கள். ஊடகங்களில் இந்த செய்தியை நீங்கள் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கலாம் மேலோட்டமாக. ஆனால் இந்த விபத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில முக்கியமான உண்மைகள், அந்த விபத்திலிருந்து தப்பிய பயணிகள் சொன்ன விவரங்கள், அப்புறம் இந்த துயர சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். விபத்து நடந்த ஃபூக்வோக் அந்த தீவு இருக்கு இல்லையா, அது வியட்நாம்லேயே உலக புகழ்பெற்ற ஒரு அழகான சுற்றுலாத்தலம். அங்கே இருக்கக்கூடிய ஹோன்மே ரூட் அப்படின்ற தீவை நோக்கி நம்ம ஊர் பயணிகள் மொத்தம் 32 பேர் 4 உள்ளூர் மாலுமிகளோட ஒரு அதிவேக படகுல ஸ்பீட் போட்டில் புறப்பட்டிருக்காங்க. இந்த விபத்திலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணியைச் சேர்ந்த நிர்மல்குமார் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த ஆஷிஷ்குமார் ஆகியோர் அந்த பதற்றமான விபத்து சூழலை விவரிச்சிருக்காங்க. அவங்க போயிருந்தது ஒரு க்ளோஸ்டு போட் வகை, அதாவது சுற்றிலும் கண்ணாடிகளால் மூடப்பட்ட ஒரு படகு. கரையை விட்டு புறப்பட்டு ஒரு 400 மீட்டர் தூரம், அதாவது கண்ணு கெட்டும் தூரம் தான் போயிருக்காங்க. அந்த சமயத்தில் கடலில் திடீர்னு கடுமையான கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு ராட்சத அலை ஒன்று அந்த படகை தாக்க வெறும் 3 நிமிஷங்களுக்குள்ள ஒட்டுமொத்த படகும் தலைகீழாக கவிழ்ந்திருக்கு. நிர்மல்குமார் சொல்லும்போது அவங்க படகோட முன்பகுதியில் இருந்ததால் அங்கிருந்த ஜன்னல் மற்றும் கதவு வழியாக எப்படியோ போராடி வெளியில் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் படகோட பின்பகுதியில் இருந்த 15 பயணிகள் அந்த மூடிய பகுதிக்குள்ளேயே அப்படியே லாக் ஆகிட்டாங்க. அவங்களால வெளியில் வரவே முடியல. கரையில் நின்றிருந்த அவங்களுடைய சக நண்பர்கள் புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்த போதே கண் முன்னாடியே இந்த விபத்து நடந்திருக்கு. உடனடியாக மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டாலும் அதற்குள்ள சில உயிர்களை காப்பாற்ற முடியாமல் போனது தான் அங்கே நடந்ததுலேயே பெரும் சோகம். இந்த விபத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பின்னணியை பார்த்தோம்னா, இவங்க எல்லாருமே ஏதோ சொந்தமாக திட்டமிட்டு போனவங்களாம் கிடையாது. பிரபல ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனமான லாவா மொபைல்ஸ் தங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கள், டீலர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களை பாராட்டுறதுக்காக ஏற்பாடு செஞ்ச ஒரு இன்சென்டிவ் டூர் தான் இது. தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவில் இருந்து பிஸ்னஸில் சிறப்பாக செயல்பட்ட சுமார் 105 டீலர்கள் இந்த டூருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த ஜூலை 9ஆம் தேதி வியட்நாம் போயிருக்காங்க. அவங்க மொத்தம் 4 படகுகளில் பிரிஞ்சு பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு படகு தான் இந்த துயரமான விபத்தில் சிக்கியிருக்கு. உயிரிழந்த 15 பேரில் 14 பேர் லாவா நிறுவனத்தினுடைய பார்ட்னர்ஸ், ஒருத்தர் அந்த நிறுவனத்தோட ஊழியர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதில் மாநில வாரியாக பாதிப்பு விவரங்களை பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 10 பேர், ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவங்க 3 பேர், கேரளாவை சேர்ந்தவங்க 2 பேர். விபத்தில் காலமான தமிழ்நாட்டை சேர்ந்த 10 பேரின் விவரங்களையும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. செந்தில்குமார் ஜெயவேல், முருகப்பிரபு ஆறுமுகம், ஸ்ரீதர் சுந்தர்ராஜன், ஷேக் அப்துல்லா அப்துல் மஜீத், பாலாஜி நடேசன், வினயகுமார், ரவிசங்கர் சுகுமாரன், சந்தோஷ்குமார், சாந்திலால் ஜெயின், பாபு குப்புசுவாமி மற்றும் அழகராஜன் சிவசுவாமி. இதில் திருச்சியைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா அப்படின்றவரோட குடும்பத்தினர் சொன்ன விஷயம் கேட்கும்போது நெஞ்சு அப்படியே உருக்குது. அவர் படகுல ஏறுறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் திருச்சியில் இருக்கிற தன்னுடைய மனைவி மற்றும் குட்டி பேத்திக்கிட்ட வீடியோ காலில் பேசியிருக்காரு. நான் ஒரு தீவுக்கு போகிறேன், அங்கே சிக்னல்லாம் இருக்காது, போயிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேத்தியோட பேசிட்டு தான் ஃபோனை வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் அதுதான் அவருடைய கடைசி வார்த்தையாக இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க. இந்த சம்பவத்தில் இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டதுக்கு கடல் அலை மட்டும் காரணம் இல்லை, அங்கிருந்த போட் நிர்வாகத்தின் அலட்சியமும் அவசர கால மருத்துவ கட்டமைப்பு குறைபாடும் தான் காரணம்னு தப்பித்த பயணிகள் பலரும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு பயணி ஊடகங்கள் கிட்ட பேசும்போது சில அதிர்ச்சிகரமான தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விபத்து நடந்த உடனே பக்கத்தில் இருந்த மற்ற டூரிஸ்ட் போட்காரங்க வந்து எங்களை ஓரளவுக்கு மீட்டாங்க. ஆனால் மீட்கப்பட்ட பயணிகளுக்கு கொடுக்கறதுக்கு அங்கே முறையான எந்தவித முதலுதவி, ஃபர்ஸ்ட் எய்ட் வசதிகளும் இல்லை. அவசர கால சிபிஆர், அந்த இதயத்தை புத்துயிரூட்டல் சிகிச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிபிஆர் அளிக்க தெரிந்த வல்லுநர்கள் அங்கே யாருமே இல்லை. படகுகளில் அவசர தேவைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கூட வைக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் எங்களை எப்படியோ கரைக்கு கொண்டு வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே மருத்துவர்கள் வந்து சிகிச்சையை தொடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரியான நேரத்தில் முறையான அவசர சிகிச்சை மட்டும் கிடைச்சிருந்தா சில உயிர்களை நாங்கள் எப்படியோ கண்டிப்பாக காப்பாற்றியிருக்க முடியும் அப்படின்னு வேதனையோடு சொல்லியிருக்காரு. மேலும் படகுல லைஃப் ஜாக்கெட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்தும், ஸ்பீட் போட் மிக வேகமாக சென்றதாலையும், அது சுற்றிலும் மூடப்பட்ட அமைப்பாக இருந்ததாலையும் தண்ணி டக்குன்னு உள்ள புகுந்த போது பயணிகளால் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் போனதாகவும் சொல்லப்படுது. அதே போல இது வெறும் இயற்கை சீற்றம் மட்டும் தானா, அல்லது படகுல வேறு எதுவும் தொழில்நுட்ப கோளாறு, டெக்னிக்கல் ஃபெயிலியர் இருந்ததா அப்படின்ற சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த விபத்து செய்தி வெளியானதுமே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி மிக வேகமான சில அதிரடி நடவடிக்கையையும் எடுத்திருக்காரு. வியட்நாமில் விபத்துக்குள்ளான தமிழர்களின் உடல்களை மிக விரைவாக தாயகம் கொண்டு வர்றதுக்கும், அங்கே படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ உதவிகளையும் ஒருங்கிணைப்பதற்கும் ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமித்து உத்தரவிட்டிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். அவர் நியமிச்சிருக்கக்கூடிய அந்த அதிகாரி யார் தெரியுங்களா? சந்தோஷ் ஹதிமானி ஐபிஎஸ். இவர் நேரடியாக வியட்நாமில் உள்ள ஹோசிமின் நகரத்திற்கு விரைந்து போக இருக்காரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ சீனியர் அதிகாரிகள் இருக்கும்போது இந்த மிக முக்கியமான சர்வதேச பணிக்கு முதல்வர் விஜய் ஏன் இந்த இளம் ஐபிஎஸ் அதிகாரியை தேர்வு செஞ்சாரு? யார் இந்த சந்தோஷ் ஹதிமானி? இவருடைய பின்னணி என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சர்வதேச அனுபவமும் சிபிஐ பின்னணியும். சந்தோஷ் ஹதிமானி அவர்கள் 2011ஆம் ஆண்டு பேட்ச். இவர் ஒரு துப்பாக்கிச் சுடும் போட்டியில் முதலிடம் பிடிச்ச ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேனும் கூட. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் இந்த வியட்நாம் அசைன்மெண்ட்டுக்கு முதல்வர் விஜய் தேர்வு செய்ய மிக முக்கியமான காரணம் அவருடைய 4 ஆண்டு கால சிபிஐ பணி அனுபவம் தான். மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயில் 4 ஆண்டுகள் டெபியூட்டேஷனில் இவர் பணியாற்றியிருக்காரு. பொதுவாகவே சிபிஐயில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் பற்றிய தெளிவான அறிவு இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களை எப்படி தொடர்பு கொண்டு வேகமாக வேலை வாங்கணும் அப்படின்றதும் இவங்களுக்கு தெரியும். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோடு இணைந்து மிக நெருக்கமாக பணியாற்றிய அனுபவம் இவங்களுக்கு இருக்கும். முக்கியமாக வெளிநாடுகளில் ஏதேனும் ஒரு பேரிடர் அல்லது விபத்து நடந்து அங்கே நம்ம இந்தியர்கள் சிக்கிக்கும் போது அவங்களை எப்படி சட்டப்பூர்வமாக மீட்டு வரணும் அப்படின்ற அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த அனுபவம் நிறையவே இருக்குது. சரி, தற்போதைய கள நிலவரம் என்ன? இந்த விபத்தில் சிக்கிய 32 இந்தியர்களில் 20 பேர் பத்திரமா மீட்கப்பட்டாலும் அவங்களில் 2 பேரோட உடல்நிலை இன்னும் ரொம்பவே கவலைக்கிடமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் வியட்நாம் நாட்டு அதிகாரிகள் கூடயும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை நிர்வாகத்தோடையும் பேசி காயமடைந்தவர்களுக்கு சர்வதேச தரத்திலான சிகிச்சையை உறுதி செய்யணும். அதே போல் உயிரிழந்த நம்ம தமிழர்களின் உடல்களை எவ்வித சட்டச்சிக்கல்களும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் நடைமுறைகளை வேகமாக முடிச்சு அடுத்த 2 நாட்களுக்குள்ள சென்னைக்கு கொண்டு வந்து அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சேர்க்கணும். இந்த 2 சவாலான வேலைகளையும் ஒரு தேர்ந்த அதிகாரிகளை மட்டும்தான் செய்ய முடியும். அப்படின்றதுனால தான் தீர்க்கமாக யோசிச்சு சந்தோஷ் ஹதிமானி ஐபிஎஸ்ஐ இந்த சிறப்பு பணிக்கு முதலமைச்சர் விஜய் அனுப்பியிருக்காரு அப்படின்னு தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்குது. நிச்சயம் இவருடைய இந்த அனுபவம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த துயரமான நேரத்தில் ஒரு பெரிய ஆறுதலாகவும் உதவிகளை விரைவுபடுத்த உதவும்னு நம்ம நம்பலாம். இந்த துயர செய்தி வெளியான உடனே இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி என பல தலைவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. வியட்நாம் பிரதமர் லே மின் ஹங் இந்த விபத்து குறித்து உடனடியாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுறதுக்கு வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் உள்ளூர் அதிகாரிகள் கூட சேர்ந்து தற்காலிக கட்டுப்பாட்டு அறைகளை, அதாவது கண்ட்ரோல் ரூம்ஸ் அமைச்சு அவசர உதவி எண்களையும் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாகவும் சிறப்பு அதிகாரி ஒருத்தர் நியமிக்கப்பட்டு வியட்நாம் தூதரகத்தோடு தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 முதல் 3 நாட்களில் உயிரிழந்தவங்களுடைய உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு வரதுக்கான எல்லா சட்டப்பூர்வ ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. தப்பித்த மற்ற பயணிகள் பாதுகாப்பாக இந்தியா திரும்புவதற்கான விமான டிக்கெட் மற்றும் மருத்துவ செலவுகளை லாவா நிறுவனமே ஏற்றுக்கொண்டு தேவையான உதவிகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு ஒரு பிசினஸ் டூர் போயிட்டு இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னவங்க இப்படி மீளாத துயரமாக மாறுவாங்க அப்படின்னு குடும்பத்தினரில் யாருமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த இழப்பு அந்த குடும்பங்களுக்கு கடைசி வரைக்குமே ஈடுகட்ட முடியாத ஒன்றா மாறிடுச்சு. இப்போ இயற்கையின் சீற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சர்வதேச சுற்றுலா இடங்களில் முறையான பாதுகாப்பு விதிமுறைகளும் அவசர கால மருத்துவ வசதிகளும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த விபத்து நமக்கு ரொம்பவே ஆழமாக உணர்த்தி இருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நமது சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த விபத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இயற்கை சீற்றம் மட்டும்தான் காரணமா, இல்லை அந்த தப்பிச்ச வந்த பயணிகள் சொல்கிற மாதிரி அங்கே முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாததான் இந்த உயிரிழப்பை இந்த அளவுக்கு அதிகப்படுத்திருச்சா? இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை ஒன்று கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.